Students, welcome to Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் பயிற்சி 1.1ல ஆறாவது கணக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிப்பீட்டட் क्वेश्चन, ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து இந்த சம் பார்த்துக்கோங்க. ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஹோல் நம்பர்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, லெஸ் தென் 2, ரெண்டுக்கும் கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம ஏயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0,2. சரிங்களா? அடுத்து பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் த எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னா என்ன, நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ஓட வேல்யூ 1லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, 4 வரைக்கும். பட் 1 வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. மற்றும் சிக்கு வந்துட்டு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 3,5. எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட். நமக்கு இங்கே 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 3 பார்க்கலாமா? ஸோ நம்ம ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டாச்சு. ஃபஸ்ட்டு சமன்பாடு எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்ன, 0,1. அடுத்து பி யூனியன் சி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு பியும் சியும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். 2, 3, 4, 5. சரிங்களா? பி யூனியன் நீங்கள் தனியாக பென்சிலில் வேணால் எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சாதான் நமக்கு குழப்பாமல் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம மேலே போயிட்டு நம்ம பார்க்குறதுக்கு பக்கத்தில் எழுதிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? பி யூனியன் சினா பியும் சியும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். 2, 3, 4, 5. அதுக்கப்புறமா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் சினா 0,2, 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து பாருங்க 1,2, 1,3, 1,4, 1,5. இது ஈக்குவேஷன் 1. சரிங்களா? அடுத்து RHS A cross B யூனியன் A cross C. A cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B இங்கே வேல்யூ எழுதிக்கோங்க. A cross B என்னது, 0,2, 0,3, 0,4, 0,4 வரைக்கும் தான். 1,2, 1,3, 1,4. A cross B அதே மாதிரி தான் A cross C. A cross C பார்க்கலாமா? A cross C 0,3, அதாவது A cross C இருக்குது 0,3, 0,5, 1,3, 1,5. சரிங்களா? அடுத்து A cross B யூனியன் A cross C. இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்த்து எழுதணும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதலாமா? 0,2, 0,3, 0,4, 0,1, 0,3, 1,3, 1,4. அடுத்து பாருங்கள் 1,5. இது எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். அடுத்து சமன்பாடு 1,2 ஃப்ரம் 1 to, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு நம்ம எழுதிடணும். புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த சம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? அடுத்து சமன்பாடு 2 பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். சரிங்களா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கும் சிக்கும் உள்ள காமனான, பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது, 3 தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம 3 எழுதிட்டாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். அதாவது கிராஸ் ஏயோட வேல்யூ நம்ம மேலே எழுதிக்கலாம் 0,1. இப்போ 0,3, 1,3. சரிங்களா? இதுதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. இதுவும் வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஒரு வெரிஃபிகேஷனுக்காக சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0,2, அதாவது ஏ கிராஸ் பி. இது ஏ, இது பி, இது சி, தனியாக வேல்யூ எழுதிக்கோங்க. 0,2, 0,3, 0,4. அடுத்து 1,2, 1,3, 1,4. சரிங்களா? அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி வேல்யூ நம்ம மேலே எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். 0,3, 0,5, 1,3, 1,5. முடிஞ்சா? அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சரிங்களா? இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, 0,3 இருக்குது. அதுக்கப்புறம் 1,3
இது ரெண்டும் காமனாக இருக்கா? ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. ஸோ இந்த வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு A க்ராஸ் B இன்டர்செக்ஷன் Cலையும் 0,3 1,3 இருக்குது. இங்கேயும் 0,3 1,3. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. சமன்பாடு 1,2லேருந்து நிரூபிக்கப்பட்டது. அடுத்து சமன்பாடு 3 பாருங்கள். A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாமா? A யூனியன் B cross C. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ இங்கே எழுதிட்டாச்சு, பியோட வேல்யூ எழுதிட்டாச்சு. ஸோ A யூனியன் B அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதினோம் இல்லையா? 0 1 2 3 4. ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் A யூனியன் B cross C. சியை வந்துட்டு C cross எழுதணும். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்டில். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ், இப்போ நான் வந்து டேரெக்டாக எழுதுறதுனால நான் இங்கே சியோட வேல்யூ நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு A யூனியன் B வேல்யூ ஏதோ கிராஸ் சியோட வேல்யூ போடலாமா? 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 4,3 4,5. ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம RHS போகிறோம். RHS A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross C ஃபஸ்ட்டு செட். A cross C வந்துட்டு ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சைடில் நான் எழுதியிருப்பேன். ஸோ நம்ம எழுதினா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். நமக்கு மேலே போய்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பக்கத்தில் பென்சிலையாவது எழுதிக்கோங்க. A cross C எப்படின்னா 0,3 0,5 அதுக்கப்புறம் 2,3 2,5. சரிங்களா? அடுத்து B cross C. B cross Cனா பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம இங்கே எழுதியிருக்கேன். 2,3 2,5 3,3 3,5 அடுத்து 4,3 4,5. அடுத்து இது ரெண்டு சமன்பாடுலையும் ஆக்சுவலாக இது ரெண்டையும் சமன்பாடு நம்ம இப்போ சேர்த்து எழுத போகிறோம். A cross Cயையும் B cross Cயையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். சேர்த்து எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? 0,3 0,5 1,3 1,5. இதை நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். 2 செட்டு இருந்துச்சுன்னா ஒரு செட்டு தான் நம்ம எழுத போகிறோம். ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ நீங்கள் இந்த சமன்பாடு 1 பாருங்கள். 0,3 0,5 1,3 1,5 இது அப்படியே சமன்பாடு 2ல் இருக்கா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு நிரூபிக்கப்பட்டது. ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் அப்படிங்கிறனால நான் டேரெக்டாக எழுதி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.